ஹாய் கைஸ், வாங்க நம்ம இப்போ தம்ப்நெயில் பார்த்துட்டே தெரிஞ்சிருக்கோம் மீன் வறுக்க போறோம்னு. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாமா? மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், புளி, உப்பு எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நாம எல்லாருக்கும் பிடிச்ச மீன் வறுவல் எங்க அம்மா நல்லா செய்வாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா நிறைய போட்டுக்கோங்க. மசாலானா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு தான். அதுதான் நல்லா இருக்கும். கடையில போட்டு லாஸ்டா பிரட்டி சாப்பிட்டாக்கா அது பயங்கர டேஸ்டா இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ மீனை எடுத்துக்கலாம். இது ஏரி வவ்வாலுன்னு சொல்லுவாங்க, குரூப்சந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மீனை நான் ஒரு 3/4 கிலோ வாங்கியிருக்கேன். அந்த மீனை அந்த மசாலால அழகா தடவிக்கலாம். தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஊற வச்சு மூடி வச்சிடலாம். எல்லாம் மசாலா இருக்கு, எல்லாத்தையும் தடவிடலாம். அது எங்களுக்கு பவுடர் போட்டு குளிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. குளிக்க வச்சு பவுடர் போட்ட மாதிரி இருக்கு. நல்லா பூசியாச்சு. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு, கை கொஞ்சம் எரிதா செய்யும். ஆனாலும் என்ன பண்றது, கை நல்லா இது பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு கழுவிடுங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். கடாய் சுத்திரு இருக்கிற மிளகாய்த்தூள் மசாலா எல்லாத்தையும் தடவிட்டு முடி போட்டு வச்சிடலாம். சூப்பரா இருக்கும் இந்த மீன். நான் இந்த மசாலா கடை மசாலாலாம் வாங்க மாட்டேன். நான் வீட்டில் நான் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டு பண்ணுவேன். புளி கொஞ்சம் ஊற்றுவேன். புளி பிடிக்காதவங்க எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கோங்க. இந்த புளி ஊற்றுறதால மீன் சீக்கிரமா புண்டு வராது, தூளாக ஆகாது. கடாய் காஞ்சிச்சு, தோசைக்கல் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றி ஒரு மீனா போடுறேன் பாருங்க. பார்த்து போடுங்க, கை சூடா இருக்கும். நிறைய தொக்கு இருக்கு பாருங்க. அது எல்லா மீன் மேலேயும் நான் தடவிடுறேன். உங்களால முடிஞ்சா நீங்க கரண்டில தடவி விட்டுக்கோங்க. மேலோட்டமா தடவுங்க. தோசைக்கல்ல தடவி போறீங்க, அப்புறம் கை சுட்டுடும். ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்ல இருந்தாதான் நல்லா வேகும். எல்லா பக்கமும் வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். திருப்புறம் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். பிண்டே போவாது, தூளா ஆகாது. புளி போடுறதால நல்லா இருக்கும். அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். வாசனை பயங்கரமா இருக்கு. பசிக்குது எனக்கு. இதை பார்த்த உடனே பசிக்குது. அந்த வாசனைக்கும் அந்த கலருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றிரும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டால் சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர், கருவேப்பிலை வாசனை, அந்த மீன் வாசனை நல்லா இருக்கும். டேஸ்ட்டு மீன் குழம்புக்கு, சாம்பாருக்கு, முட்டை குழம்புக்கு, எல்லா குழம்புக்கும் நல்லா இருக்கும். இது குறிப்பாக மீன் குழம்பு தான். மீன் குழம்புக்கு இதை வச்சுட்டு சாப்பிட்டாக்கா எதுவுமே தேவையில்லை. சூப்பராக இருக்கும். ஒன்றுமே தேவையில்லை நமக்கு. மீன் வருது. கொஞ்சம் லாஸ்ட்ல நீங்க பெரிய ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிட்டு வரும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. நல்லா வந்துச்சு கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜ்ல நாம கிட்டவே நின்று தோசைக்கல்ல திருப்பி துணி பிடிச்சிக்கணும். நான் துணி பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி துணி பிடிச்சின்னு திருப்பிட்டு நல்லா செவந்து வருது பாருங்க. அம்மாவோட ரெசிபி அம்மாவோட ரெசிபி தான். சூப்பரா இருக்கும் இந்த மீன் மட்டும். நீங்க ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா வந்துருச்சு பாருங்க. இந்த மீனுக்கு ஃபேன் பேஸ் நிறைய பேர் இருக்காங்க. எங்க வீட்லயாவட்டும், சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்துலயாவட்டும் நிறைய பேர் இது மீன் செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவாங்க. மீன் வறுத்த அப்படின்னு கேட்பாங்க. நானும் 2 துண்டு எதுவுமே கொடுப்பேன். நான் வந்துருச்சு பாருங்க. சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆறி வச்சு நீங்க அந்த மசாலாலாம் எண்ணெய் ஊறி போய் நல்லா சூப்பரா இருக்கும். ஆறி போய் சாப்பிட்டீங்கன்னா. தேங்க்யூ கைஸ்.